ரித்து 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 ஐயோ யாராவது இருக்கீங்களா மாஸ்டர் ரித்து செத்து கிடக்குறா மாஸ்டர் Ritu is dead? ஹலோ டிடெக்டிவ் வருண் சொல்லுங்கள். இன்ஸ்பெக்டர் ரவி பேசுகிறேன். ஒரு கோல்ட் கேஸ் பக்கத்தில் கேகே தேட்டரில் ரீத்துன்னு ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறாங்க. உங்கள் ஹெல்ப் தேவைப்படுது. கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமா? சரி, நான் வரேன். போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே கொலைகார யாருன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த கேஸில் ஏதோ தப்பாக இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். ஹலோ சார், ஸ்பாட்டில் தான் இருக்கீங்களா? ஆமாம் சார். ஏன்? இல்லை சார், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நிறைய எவிடன்ஸ் ஆல்ரெடி அழிஞ்சிருக்கும். கோல்டு வெதர்னால ஹேர் அண்ட் பிளட் சாம்பிள் சீக்கிரமாக எடுக்கணும். நான் இங்கே லேபில் ஃபோட்டோஸ் பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது கிடச்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே சார். யார் ஃபஸ்ட்டு பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? மனோகர்னு ஒரு செக்யூரிட்டி சார். இங்கே மனோகர் யார்? நீ தான் ஃபஸ்ட்டு பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தியா? வாய் திறந்து சொல்லியா? எனக்கு எதுவும் தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். சார் 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 இந்த சம்பவம் நடந்தப்ப இங்க யாரெல்லாம் இருந்தா? சார், நான் எல்லாரும் கூட சேர்ந்து 7 மணிக்கெல்லாம் வெளியில போயிட்டேன் சார். ரித்து மட்டும்தான் தனியா பிராக்டிஸ் பண்ணுவா. நாங்களே விஷயம் தெரிஞ்சுதான் சார் இங்க வந்தோம். ரொம்ப நாளாவே ஒரு மாதிரி டிப்ரெஷனாவே இருந்தா. ஆனா இப்படி பண்ணுவான்னு நாங்களாம் ஒருத்தருமே நினைக்கல. தைரியமான பொண்ணு சார். சொல்லுங்க சார். சார், ஒரு புது இன்ஃபோ கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு உடம்புல சில ப்ரூஸ் மார்க்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது டெஃபினட்டாக சூசைட் மாதிரி எனக்கு தெரியல. ஐ சஸ்பெக்ட் இட்ஸ் அ ஃபவுல் பிளே. ஓகே, இது தற்கொலையே இல்லை. இங்க இருக்க யாரோ தான் அவளை கொலை பண்ணிருக்கீங்க. நான் சொல்ற வரைக்கும் இங்க இருந்து யாரும் வெளியே போக கூடாது. கொலை பண்ணவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும். ஹலோ சார், நான் கிஷோர் பேசுகிறேன், ரித்துவோட மாஸ்டர். சொல்லுங்கள். அங்கே நிறைய க்ரௌடு இருந்ததுனால சில விஷயங்கள் என்னால் பேச முடியல. பரவாயில்ல, இப்போ சொல்லுங்கள். சார், ரித்து இறந்தது எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான். நாங்கள் எல்லாருமே ரொம்ப கலங்கிட்டோம். ஆனால் ரியாலிஸ்டிக்காக சொல்கிறேன், பத்திரிக்கை எல்லாருமே இதை தற்கொலைன்னு சொல்கிறாங்க. அது அப்படியே இருக்கட்டும், அதை பெரிய விஷயமாக்க வேண்டாமே. ஏன்? சார், நாங்கள் பல மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க இயர்லி பெர்ஃபார்மன்ஸ் வருது. அது பல பேரோட உழைப்பு சார். இந்த கேஸ்னால் அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை தற்கொலையாகவே முடிச்சிடலாம். முடிச்சிடலாம், ஆனால் யார் ரித்துவை கொலை பண்ணாங்கன்னு தெரிகிற வரைக்கும். சார், நான் எல்லாரோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ரித்து இப்போ உயிரோடு இருந்திருந்தா இந்த முடிவு தான் எடுத்திருப்பா. இங்கே இருக்க ஆர்டிஸ்டோட லைஃப் சார், அது வீணாக வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. உங்கள் ரிஹர்சலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீங்கள் தாராளமாக ஸ்டேஜ் ஷோ பண்ணுங்கள். சார், உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதுல்ல? சார், நீங்கள் கேட்ட லைவ் எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாமே இல்லை இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் வித்தியாசமான ப்ரூஃப் இருக்கா? லைக் எனி ஹிண்ட்ஸ்? ஆமாம் சார், அந்த தியேட்டர் குரூப்பில் நிறைய பிரச்சனை இருந்தால் சொல்லியிருக்காங்க. எங்கள் ஸ்டேஷனில் கூட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. பட் ஆனால் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. கேஸா? என்ன கேஸு? யார் மேலே? அங்கே பழைய மாஸ்டர் ஒருத்தர் மேலே பொண்ணுங்க தப்பாக பார்த்ததா ஒரு கேஸ் சார். பட் அப்புறம் கிஷோர் மாஸ்டர் உள்ளுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்டாரு. அந்த பழைய மாஸ்டர் அப்புறம் துரத்தி விட்டாங்க.
ஆனால் அந்த தேட்டரில் டவுட்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் இருக்குது சார். ஸோ அங்கே நடந்த ஏதோ ஒரு விஷயம் ரித்துவுக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கவங்க யாரோ அவங்களை கொலை பண்ணிப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? இருக்கலாம். இன்னொன்று இருக்குது சார். இது ரித்துவோட ஃபோனு. எங்கள் டீம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டாங்க. உங்கள் சைடில் வேணா ஒரு டீப்பாக பார்த்துருங்க. நான் க்ளூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஷோர். அண்ட் ரவி, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த தியேட்டரில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, லாஸ்ட் 48 ஹவர்ஸோட ஃபுட்டேஜ் எனக்கு வேணும். கிடைக்குமா? சரிங்க சார், நான் எடுத்து சொல்கிறேன் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஏய், ஏன்டா என் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குற? நானடா பண்ணேன்? இப்போ பார், கேமை இதோட நிப்பாட்டிக்கோ. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிப்பேன். எனக்கு என்னமோ ரீத்துவை கொண்டது நீ தானே டவுட்டாக இருக்கு. இப்போ அது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு. ரித்துவோட ஃபோன். அப்போது பரத், விக்ரமன் இவங்க 2 பேரும் தான் ஏதோ பண்ணியிருக்கணும்.